ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று வெளிவரும் கீனோ படம் ரொம்பவும் வித்தியாசமானதொரு, யாரும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு தீர்வை சொல்லும் படமாக இருக்கிறது. கிருத்திகா காந்தி படத்தை தயாரித்து எடிட்டிங்கும் செய்திருக்கிறார். மகாதாரா பகவத் ரேணு சதீஷின் ஒரே மகன் 13 வயது கந்தர்வா. பகவத் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்க்கிறார். மனைவி ரேணுகா இருக்கும் வாடகை வீட்டில் திருப்தி இல்லை. புதிதாக ஃப்ளாட் வாங்க வேண்டும் என்று போய் பார்க்கிறார். ஆனால் வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு கையில் காசு இல்லை. எந்த வீட்டை பார்த்தாலும் பிறகு வந்து சொல்கிறேன் என்று வந்து விடுவார். வீடு புரோக்கர்களுக்கு இவர் வீடு பார்ப்பதை ஒரு ஹாபியாக செய்கிறாரோ என்று சலிப்பு. பொருளாதாரத்தில் மிகவும் நலிந்து போயிருக்கிறார்கள். கணவர் வைத்திருப்பது ஒரு டப்பா கார். பையனை படிக்க வைத்து கொண்டிருக்கின்றனர். பையன் கந்தர்வா கனவில் அவ்வப்போது ஒரு உருவம் வருகிறது. உடம்பெல்லாம் கருப்பு உடையாலும் முகம் முழுவதும் வெள்ளை பூசிய மாதிரி முகம் தெளிவாக தெரியாமல் இருக்கிறது. படுக்கையில் பள்ளியில் எங்கு தனிமையில் இருந்தாலும் அந்த உருவம் வந்து இவனை வா என் கூட என்று அழைக்கிறது. ஆனால் மற்றவர்களுக்கு அது தெரியவில்லை. போ கீனோ, என்னை வந்து பயமுறுத்தாதே என்று பையன் அவ்வப்போது அலறுவது பேரண்ட்ஸுக்கு கவலை அளிக்கிறது. இதற்கிடையே அம்மா ரேணுகா சதீஷ் வேலை காரணமாக ஃபாரின் சென்று விடுகிறார். அப்பாவுக்கு வேலை இல்லாமல் மகனை படிக்க வைத்து கொண்டிருக்கிறார். பையன் இப்படி அவ்வப்போது பயப்படுவது அலறுவது பார்த்து அச்சமாகி, தனக்கு கடவுள் பேய் பிசாசு நம்பிக்கை இல்லை என்றாலும் இது ஏதாவது அமானுஷ சக்தியாக இருக்குமோ என்று சில சாமியார்களை அழைத்து வந்து இந்த விஷயம் குறித்து ஆலோசிக்கிறார். அவர்களும் சில பூஜைகளும் செய்து இங்கு எந்த தீய சக்திகளும் இல்லை என்று முடிவாக சொல்லிவிட்டு செல்கின்றனர். என்னதான் முடிவு என்பதை மீதி கதை சொல்கிறது. சிம்பிளான யதார்த்தமான கதாபாத்திரங்கள், நடித்தவர்கள் லிமிட்டாக நடித்திருக்கிறார்கள். யதார்த்தமாக இருக்கிறது. கிளைமேக்ஸில் டைரக்டர் சொல்லும் தகவல் ஆச்சரியப்பட வைக்கிறது. இது மாதிரி படங்களுக்கே உரித்தான ஒளிப்பதிவை ஆலிவர் டேனி வழங்கியிருக்கிறார். பாடல்கள் எழுதி இசையமைத்து கதை வசனம் எழுதி படத்தை இயக்கியிருக்கும் திவாகர் ரொம்ப விரிவான ரிஸ்கான ஒரு சப்ஜெக்டை எடுக்காமல் எளிமையான கதையை குழப்பமின்றி கையாண்டிருக்கிறார். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.